தமிழக அரசு கொண்டு வந்துள்ள புதிய விதிமுறை. இனி சொத்தை பத்திரப்பதிவு செய்ய இந்த ஆவணங்கள் கட்டாயம். வீடு அல்லது மனை போன்ற சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்யும் முறையில் தமிழக அரசு பெரிய மாற்றங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. முன்னதாக சொத்துக்களை பத்திரப்பதிவு செய்யும் போது பெரும்பாலும் முழுமையற்ற அல்லது தவறான ஆவணங்களோடு கூட நடந்துள்ளது. ஆனால் இது பின்னர் பல சட்ட மோதல்களுக்கும் மோசடி வழக்குகளுக்கும் வழிவகுத்தது. இதுபோன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கவே அரசாங்கம் பதிவு செயல்முறையை கடுமையானதாக மாற்றியுள்ளது. மிக முக்கியமான மாற்றம் என்னவென்றால், இனிமேல் முழுமையான மற்றும் சரியான ஆவணங்கள் இல்லாமல் சொத்துக்களை பதிவு செய்வது இப்போது சாத்தியமற்றது. அந்த வகையில் இந்த 5 ஆவணங்கள் இல்லாமல் இனிமேல் சொத்தை பதிவு செய்ய முடியாது என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தற்போது சொத்தை பத்திரப்பதிவு செய்யும் போது அடையாள சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் சொத்தை பத்திரப்பதிவு செய்யும் பொழுது வாங்குபவரும் விற்பவரும் அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட ஏதேனும் ஒரு அடையாள அட்டை, அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை போன்றவற்றில் ஏதேனும் ஒரு அடையாள அட்டை தங்கள் அடையாள சான்றாக வழங்க வேண்டும். அப்படி கொடுக்கப்படும் அடையாள சான்று விவரங்கள் பதிவு அலுவலகத்தில் உள்ள தரவுகளுடன் பொருந்திருந்தால் மட்டுமே பத்திரப்பதிவு செய்யப்படும். இவற்றில் ஏதேனும் ஒன்று பொருந்தவில்லை என்றாலும் கூட பத்திரப்பதிவு உடனடியாக நிறுத்தப்படும். பத்திரப்பதிவுக்கான செயல்முறை தொடங்குவதற்கு முன்பு சொத்தை வாங்குபவர்கள் முழு முத்திரை வரி மற்றும் பதிவு கட்டணங்களை செலுத்த வேண்டும். அது மட்டுமின்றி ஆன்லைன் கட்டண ரசீதும் அவசியம். கடந்த காலங்களில் சிலர் வரிகளை குறைப்பதற்கான சொத்தின் மதிப்பை குறைத்து காட்டி குறைந்த அளவில் பதிவு கட்டணங்களை செலுத்தி முறைகேடு செய்து வந்தனர். இந்த மோசடியை தடுக்கும் வகையில் இந்த நடைமுறை கொண்டுவரப்பட்டுள்ளது. வீடு, மனை அல்லது நிலம் அதிகாரப்பூர்வ அரசாங்க பதிவுகளில் தெளிவாக பதிவு செய்யப்பட வேண்டும். நீங்கள் வாங்கும் அல்லது விற்பனை செய்யும் நிலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ அல்லது நீதிமன்ற வழக்கில் இருந்தாலோ அல்லது ஏதேனும் அரசாங்கத்தால் தடை விதிக்கப்பட்டிருந்தாலோ அந்த சொத்தை பதிவு செய்ய முடியாது. சில சொத்துக்களுக்கு தடையில்லா சான்றிதழ் NOC கூட தேவைப்படும். அதாவது நாம் வாங்கும் அல்லது விற்பனை செய்யும் நிலம் நகராட்சி பகுதிகள், மேம்பாட்டு ஆணைய மண்டலத்தில் அல்லது தடை செய்யப்பட்ட இடத்தில் இருந்தால் தடையில்லா சான்றிதழ் NOC தேவைப்படலாம். இத்தகைய குறிப்பிட்ட நிலங்களுக்கு தடையில்லா சான்றிதழ் இல்லாமல் அத்தகைய நிலம் அல்லது சொத்தை பத்திரப்பதிவு செய்ய முடியாது. 50,000 ரூபாய்க்கு மேல் பண பரிவர்த்தனை செய்தால் பேன் கார்டு கட்டாயம். அந்த வகையில் சொத்துக்களை விற்பனை செய்யும் போதோ அல்லது வாங்கும் போது அதிக அளவு பணப்பழக்கம் நடைபெறும் என்பதால் பத்திரப்பதிவு செய்வதற்கு பேன் கார்டு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் கருப்பு பணம் மற்றும் வரி ஏய்ப்பை தடுக்க முடியும் என்பதால் அரசாங்கம் இந்த நடைமுறையை கட்டாயமாக்கியுள்ளது.